தியாஷ்க்கு வேக்சின் போடுறதுக்காக நானும் அம்மாவும் அவனை கூட்டிகிட்டு வீட்டு பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். தியாஷ்க்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே எல்லா வேக்சினுமே கவர்மெண்ட்டில் தான் போட்டுட்ருக்கேன். அந்த ஸ்கூலில் இருந்த குட்டி குழந்தைங்களோட தியாஷ் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். நிறைய குழந்தைங்கள அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே இடத்துல பார்க்குறான். அதனால் இவனுக்கு இது எல்லாமே ரொம்ப புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்களுமே இவனை பார்த்த உடனே இவனோட நல்லா மெர்ஜாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 9th மந்த்துங்கிறதுனால 3 இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. அழுது முடிச்சு ரொம்ப டயர்டாகிட்டான். அவனுக்கு வேக்சின் போட்டதுக்கப்புறம் இந்த ஆயில்மெண்ட் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுறனால கை காலில் எந்த ஒரு வீக்கமும் வராமல் எப்பவும் போல் கை கால் ஆட்டி விளையாடுறதுக்கு அவனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. தியாஷோட பீடியாட்ரிஷியன் சஜஷனில் தான் இந்த ஆயில்மெண்ட் அவனுக்கு யூஸ் பண்ணுறேன். இன்ஜெக்ஷன் போட்ட பெயின்னால கொஞ்சம் அழுதுட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு இன்ஃபபல்ஸ் போட்டு விட்டுருந்தேன். நான்வெஜ் தவிர ரெகுலராக கொடுக்குற எந்த ஃபுட்டு வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அவனுக்கு பருப்பு சாதம் மட்டும் கொடுத்து தூங்க வச்சுட்டேன்.